ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பின் இண்டி கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்து விலகி முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்து வருகின்றன. அதில் முதல் கட்சியாக காங்கிரஸ் வெளியேறியது. அக்கட்சி துரோகம் செய்ததாகவும் இனி அவர்களுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என திமுக கூறிவிட்டது. இச்சூழலில் டெல்லியில் நடைபெற்ற இண்டி கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்கவில்லை. அந்த கூட்டணியை விட்டு திமுக வெளியேறிவிட்டதாகவும் தெரிகிறது. தமிழகத்தில் தற்போது தாவேக காங்கிரஸ் நெருக்கமாக இருக்கும் நிலையில் இண்டி கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க தாவேகவுக்கும் அழைப்பு சென்றிருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு அந்த கூட்டணி வேண்டாம் என்ற மனநிலையில் முதல்வர் விஜய் இருக்கிறார். 2029 லோக்சபா தேர்தலின் போது மத்திய பாரதிய ஜனதா அரசை எதிர்த்து அரசியல் செய்தால் போதும், அதுவரை இணக்கமாக இருந்து தமிழகத்துக்கு தேவையான நிதியை பெற வேண்டும் என்பதுதான் விஜயின் விருப்பமாக உள்ளது. அதனால்தான் தாவேகவுக்கு கிடைக்க இருந்த முதல் ராஜ்யசபா எம்பி சீட்டையும் காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிறார் விஜய். ஒருவேளை தாவேக எம்பி பார்லிமெண்ட்டுக்கு சென்றால் மத்திய அரசை எதிர்க்க வேண்டியிருக்கும். எம்பி இல்லாவிட்டால் அறிக்கையோடு அரசியல் முடிந்துவிடும். அதனால்தான் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான இண்டி கூட்டணியில் சேருவதை விஜய் தவிர்த்துள்ளார். அதே நேரத்தில் இண்டி கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ள தாவேக விரைவில் அந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கும் என்று தாவேக மூத்த நிர்வாகிகள் கூறினர்.